குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உங்கள் ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். அந்த நேரம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு எப்படிப்பட்ட நேரம், இந்த நேரத்தில் எப்படியெல்லாம் பூஜை செய்யலாம்? இன்னைக்கு அஷ்டமி திதியாச்சே சார், பைரவரை வழிபடணும்ல, எல்லாமே உங்களுக்கு தெரியும் சார். கொஞ்சம் நீங்கள் மறந்து போனதை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும் இல்லைங்களா? எண்ணெய் வேணும், விளக்கு வேணும், அதே மாதிரி சாம்பிராணி, சந்தனம். இன்றைக்கி இந்த அஷ்டமி திதிக்கு பைரவருக்கு வழிபடும்போது பன்னீர் நிச்சயமாக வேணும். அதை எடுத்து வச்சுங்க. இந்த நாளில் எந்த எண்ணெயில் எப்படிப்பட்ட தீபம், எப்படிப்பட்ட திரி போட்டு நீங்கள் தீபம் போடணும்னு சொல்லித்தரேன். இதோ உங்களுக்காக அந்த பாடல். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தா, தங்கத்தமிழ் மூன்றும் தா, தங்கத்தமிழ் மூன்றும் தா. முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே, முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே, யானை முகத்தவனே, தம்பியை காத்தவனே, எனக்கு முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே, யானை முகத்தவனே, தம்பியை காத்தவனே, கஜவதனனே, முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே. வித்தகனே ஞான விநாயகனே, வித்தகனே ஞான விநாயகனே, வித்தகனே ஞான விநாயகனே, தத்துவனே, வித்தகனே ஞான விநாயகனே, என் வினைகளை களைகின்ற தூயவனே, கஜவதனனே, முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே. நூல் தந்த அகத்தியர்க்கு அருள் கொடுத்தாய், உன்னை நோக்கியே துதித்தவர்க்கு இருள் தடுத்தாய். நூல் தந்த அகத்தியர்க்கு அருள் கொடுத்தாய், உன்னை நோக்கியே துதித்தவர்க்கு இருள் தடுத்தாய். பால் மனமே கொண்ட பரம்பொருளே, தமிழ் பாவால் உன்னை பாட வரம் அருளே, தமிழ் பாவால் உன்னை பாட வரம் அருளே, கஜவதனனே, முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே, யானை முகத்தவனே, தம்பியை காத்தவனே, கஜவதனனே, முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே. பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரே பயம் வந்துடும் சார். ஐயோ அஷ்டமி இல்லையா, நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் சார். நவமியில் சுத்தம், வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல.
ஆனால் இந்த 2 திதியில் தான் இறைவனே பிறந்திருக்கான். அஷ்டமியில் கிருஷ்ணன் பிறந்து நமக்கு அந்த அஷ்டமி திதியை இறைவன் பிறக்கும் நேரம், இறைவனை வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்காப்புல. அதே மாதிரி நவமி திதியில் சார் ராமன் பிறந்திருக்கான். நீங்கள் சிருஷ்டி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு உச்சி காலத்தில் சிருஷ்டி கிடையாது. நிறைய பேர் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, சார் நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க சார் அப்படின்னு நாங்கள் கேட்போம். உடனே அவங்க சொல்லுவாங்க, சார் நான் நடு இரவு சார் 12 மணிக்கு பிறந்தேன் சார். இன்னொருத்தர் சொல்லுவார், சார் மத்தியானம் 12 மணிக்கு நான் பிறந்தேன் சார். இந்த நடு இரவும் கிடையாது, மத்தியானம் 12 மணியும் சிருஷ்டி கிடையாது. ஏன்னா சரியான உச்சி நேரத்தில் சிருஷ்டி கிடையாது. இதுதான் சாஸ்திரத்தினுடைய ரகசியம். 12 மணி அடித்து 1 நிமிஷத்துக்கு சிருஷ்டி உண்டு, 11:59க்கு சிருஷ்டி உண்டு. ஆனால் அந்த உச்சி காலத்தில் சிருஷ்டி இல்லை. ஆகவே நீங்கள் எங்கே ஜாதகம் போனாலும் பார்க்க போனாலும் அந்த ஜோதிடர்கிட்ட நடு இரவு பிறந்தேன் சார், மத்தியானம் 12 மணிக்கு பிறந்தேன் சார்னு சொல்லவே சொல்லாதீங்க. ரெண்டாவது, அஷ்டமி திதி நவமி திதினா முதல்ல பயத்தை விடுங்க. கணங்களை வழிபடக்கூடிய நேரம், இறைவனை வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் 9 வாசல் இருக்குது. இந்த 9 வாசல் திறந்தே இருந்தாலும் அந்த உள்ளே போயிட்டு வர்ற அந்த மூச்சுங்கிறது ரொம்ப ரகசியமானது. 9 வாசலில் வெளியே போகாது. இந்த நவமியில் அஷ்டமியில் அந்த உயிருக்கு உபாசனை செய்யணும். அந்த நவத்வாரங்களுக்கும் உபாசனை செய்யணும். அதுக்காக தான் லிங்காஷ்டகம், அஷ்டலிங்கத்தை பற்றி பேசக்கூடியது. லிங்காஷ்டகத்தில் சொல்லக்கூடியது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த உடல் உறுதி, இந்த உடல் ஆரோக்கியம், அதற்காகத்தான் லிங்காஷ்டகம். லிங்கம்னா என்ன? இந்த பாட்டை கேளுங்க. லிங்கம்னா என்ன, லிங்காஷ்டகத்தினுடைய சூட்சுமம் என்னங்கிறத கேட்ட பிறகு சொன்னா தான் புரியும். ஆகவே முதல்ல லிங்காஷ்டகத்தை கேளுங்க, அர்த்தம் அடுத்த பாட்டுக்கு வருது. ब्रह्ममुरारि सुरार्चितलिङ्गं निर्मलभासित शोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्
अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भव कारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्प सदार्चितलिङ्गम् परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். சார், லிங்கத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, லிங்க பூஜைன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தானே நீங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மைதான். லிங்கம் அப்படின்னா ஒரு குறின்னு அர்த்தம். ஆதியும் அந்தமும் இல்லாமல் ஒரு குறியை சொல்கிறது. இப்போ நீங்கள் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படின்னு பார்த்தாங்கன்னா ஸ்டாப், அது நீங்கள் நிற்கணும்னு அர்த்தம். இந்த கை இல்லாமல் வெறும் ரெட்டு மாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு போகவே கூடாது. மறுபடியும் க்ரீன் வந்தால் தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு போகணும். இதெல்லாம் ஒரு குறி. இந்த குறி எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, சும்மா அந்த சிக்னலை வச்சு, அந்த நிறத்தை வச்சு, அந்த கைகளை வச்சு, அந்த குறிகளை வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணோம். அந்த ரியாக்ட் பண்ணும்போது சில தடைகள், விபத்துக்கள் போகும். அந்த மாதிரி தான் இந்த லிங்க பூஜை செய்கிறதுங்கிறது. உங்கள் ஜாதகத்தில் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ருண ரோகத்தினுடைய திசா நடக்கிறது. இதுக்கெல்லாம் அந்த லிங்க பூஜை ரொம்ப ரொம்ப ரகசியமானது. நிறைய பேர் பைரவர் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய்களுக்கு நிறைய தானங்கள், தர்மங்கள், தீனிகள், உணவுகள் இதெல்லாம் கொடுப்பாங்க. வாயில்லா ஜீவனுக்கு பண்ணுறது நல்லது தாங்க. அதே நேரத்தில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு செஞ்சால் கூட அது அற்புதமான பலன் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுங்க சார், ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. இவங்க இன்ஃபீரியர், அவங்க ரொம்ப வசதி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அனைவரும் சமம். எல்லோருக்கும் தானம் செய்யுங்க, எல்லோருக்கும் தர்மம் செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்து உண்ணுங்க. அதுக்கு பேர் தான் நைவேத்தியம். என்ன, உங்ககிட்ட ஸ்படிக லிங்கம் இருக்குங்களா? நீங்கள் இந்த நாளில் இந்த பைரவர் விரதம் எப்படியும் நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. கொஞ்சம் தண்ணீர், பன்னீர், பால், இந்த மூணுத்தையும் அளவாக அபிஷேகம் பண்ணுங்கள். இங்கே நான் வரும்போது ஒருத்தர் சொன்னார், சார் இன்றைக்கி திங்கக்கிழமைக்கு கொஞ்சம் பஞ்சாட்சர மந்திரம் போடுங்க சார். எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் அந்த அஷ்டமி திதியில் பைரவர் விரதம் இருப்பாங்க சார். இன்றைக்கி கோயிலுக்கே போக முடியாது, அந்த பஞ்சாட்சர மந்திரம் போடுங்க சார். அந்த நேயருடைய விருப்பத்துக்காக இதோ பஞ்சாட்சர மந்திரம். நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமः சிவாய மந்தாகினி சலில சந்தன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார முக்ய பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகர மகிதாய நமः சிவாய शिवाय गौरी वदनाब्ज बृन्द सूर्याय दक्षध्वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिखराय
वसिष्ठ कुम्भोद्भवगौतमाय मुनीन्द्र देवार्चितशेखराय चन्द्रात वैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय पञ्चाक्षरमिदं पुण्यम् यः पठे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. ஒரு ராமன் பிறந்ததும் ஒரு கிருஷ்ணன் பிறந்ததும் நமக்கு எதுக்காக அப்படின்னா, எந்த திதியும் எந்த நட்சத்திரமும் தப்பானதில்லை, தவறான நட்சத்திரம் கிடையாது. ஜனங்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், சூரியன் தினமும் வருது, சந்திரன் வருது, நிலா வருது இல்லைங்களா? அந்த கடற்கரையில் ஓரமாக போய் பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் தன்னுடைய கடமையை செய்யுது. தீபம் நம்ம போடுறோம், எல்லாம் கரெக்டாக அதனுடைய இயற்கையினுடைய வேலையை அது கரெக்டாக செய்யுது. ஆனால் இந்த மனிதன் மட்டும் தன்னுடைய இயற்கையோடு ஒன்றி வாழறத சரியாக செய்யாதனால தான் மனிதர்கள் எல்லாம் பதுங்கி இருக்கிறார்கள். பதுங்கி இருக்க வேண்டியவைகள் எல்லாம் பாய்ந்து கொண்டு இருக்கிறன. அதனால் உங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்வேன், இயற்கையோடு வாழணும்னா நம்ம நாடி சுத்திப்படணும். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்களும் உங்கள் நாடி சுத்திப்படுறதுக்கு இந்த அஷ்டமி திதியில் நம்ம பாடல்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ நீங்கள் கேட்க போகிறது சிவாஷ்டகம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த 8 ஒரு மனிதனுடைய நாடி சுத்திப்படுவதற்கு சனியினது தாக்கம். இந்த சனி என்பது 8 அட்சரங்கள். இந்த 8 என்பது ஒரு மனிதனுடைய ஆயுளை குறிப்பது. ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை குடும்பத்தோடு உட்காருங்க. தர்பபாய் போடுங்க, ஜம்முன்னு உங்களால் முடிஞ்ச ஆசனம் போடுங்க. நல்லெண்ணெயில் ஒரு தீபம் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, ஸ்படிக லிங்கம், அதுக்கு இப்போ தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்க. ஜம்முன்னு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு ஒரு வெள்ளை மலர் வச்சு சாத்தி இந்த மந்திரத்தையும் கேட்டு மௌனமாக அது எதிரில் அந்த லிங்கத்தையே தியானத்தில் கொண்டு வாங்க. மன நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் வரும். இதோ உங்களுக்காக இந்த பாடல். प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गळेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे वटाधोनिवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गिरीन्द्र
इन्द्रात्मजा सङ्गृहीतार्धदेहं गिरौ संस्थितं सर्वदा सन्निगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां दधानं पदाम्भोजनं राय कामं दधानम् बलिवर्धयानं सुराणां प्रधानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे शरच्चन्द्रगात्रं गणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धनेशस्य मित्रम् अपर्णाकळत्रं सदा सच्चरित्रं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे स्वयं यः प्रभाते नरः शूलपाणिः पठेत् स्तोत्ररत्नं त्विह प्राप्य रत्नम् सुपुत्रं सुध्यानं सुमित्रं कळत्रं विचित्रै समाराध्य मोक्षं प्रयाति ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம் என்ன? இந்த அஷ்டமி திதிக்கு பைரவர் வழிபாடு வீட்லேயே செஞ்சிட்டிங்களா? ஒரு சின்ன வேண்டுகோள், என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும், எவ்வளோ பேருக்கு இந்த கொரோனா காலத்தில் தானம் தர்மம் கோவில்களுக்கு கூட கொடுக்குறீங்க, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், வாயில்லா ஜீவன்கள், காக்கா, பூனை, அணில், புறாக்கள், இதெல்லாம் நம்ம வீடு பக்கத்தில் எதிரில் எல்லாம் இருக்கும். ஆனால் இதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு, குடிக்க தண்ணி, தயவு செஞ்சு ஜெயா டிவியின் இந்த விளக்கேற்றும் நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு நான் விடுக்கிறது என்னென்னா, காலையில் சாயந்தரம், அது அஷ்டமி திதியாக இருந்தாலும் சரி, நவமி திதியாக இருந்தாலும் சரி, சார் நான் ரொம்ப சாமி பக்தி சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜீவனுக்கு ஒரு உணவு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஆகவே காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை இந்த நவதானியத்தை கையில் எடுத்துக்கங்க. அதை உங்கள் மொட்டை மாடியில் இல்லை வீட்டினுடைய வாசலில் இதை வச்சுட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி வைங்க. வாயில்லா ஜீவன்கள், இந்த உடம்பு சூடு, இந்த இடம்லாம் எப்படி கொதிக்குது இல்லைங்களா, அக்னி அப்படியே கொளுத்துது, வெயில் பயங்கரமாக இருக்குது. ஆகவே தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணியும் நவதானியம் வைங்க, சாயந்தரத்துலேயும் அது மறுபடியும் வைங்க. இது எல்லாம் உணவு உண்டு பசியாறு உங்களை வாழ்த்தும். எவ்வளவு கிரக தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஜாதக தோஷங்கள் இருந்தாலும், தான தர்மங்கள் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைனா கூட இந்த வாயில்லா ஜீவன்கள் உங்களை வாழ்த்தும். இதோ உங்களுக்காக இந்த பாடல். அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி. பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி, பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி. உயிர் குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி, குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி. அழகோடு அருள் செஞ்சும் காமாட்சி.
திலகங்கள் கதை பேசுமே, அவள் தெய்வீக திலகங்கள் கதை பேசுமே, அதை செந்தமிழ் கவிக்குயில்கள் இசை பாடுமே, செந்தமிழ் கவிக்குயில்கள் இசை பாடுமே. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி, அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி. தவக்கோலம் மனக்கோயில் சிலையாகுமே, அவள் தவக்கோலம் மனக்கோயில் சிலையாகுமே, அது சிங்கார சங்கீத கலையாகுமே, சிங்கார சங்கீத கலையாகுமே. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி, பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி, பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி, உயிர் குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி, குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த விளக்கேற்றும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பைரவர் வழிபாடு கோவிலில் போய் பண்ண முடியல, அதுக்காக சிவஸ்துதி, சிவ பஞ்சாட்சரம், லிங்காஷ்டகம் அப்படின்னு எல்லாம் சிவமயம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒரு சின்ன உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் சார், உங்கள் ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் காசிக்கு போயிட்டு வாங்க, இல்லை ராமேஸ்வரம் போயிட்டு சில தான தர்மங்களை கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்க சார் அப்படின்னு நான் ஒரு நண்பருக்கு சொல்லியிருந்தேன். ராமேஸ்வரம் போனார், அவர் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கடலில் குடிச்சிட்டு அங்கே இருந்து நேராக காசிக்கு போனார். காசியில் போய் எல்லா பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு என்னை வந்து பார்த்தாரு. நான் சொன்னேன், என்ன சார் எல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா, சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டேன். சார் ஜம்முன்னு முடிஞ்சிடுச்சு சார், ஆனால் அங்கே ஒரு விசேஷம் நடந்தது சார் அப்படின்னாரு. எனக்கு ஒரு முறை தக்குந்துச்சு, என்னடா இது ஏதாவது ஏடா கூடமாக பண்ணிட்டாரா அப்படின்னு. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் நான் கங்கையில் குளிச்சுட்டு அந்த ஈர துணியை நல்லா பிழிஞ்சு தோளில் போட்டுக்கிட்டு அப்படி நான் வெளியே வரேன் சார், அங்கேருந்து எங்கேயோ ஒருத்தன் வந்தான் சார், மேலே இருக்கிற துண்டை பிடுங்கிட்டு ஓடியே போயிட்டான் சார், நான் விடுவேனா சார், ஓடி போய் அந்த துண்டெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னார். ஜோதிடர்களாய எங்களுக்கு தான் தெரியும் அந்த துண்டை யார் எடுத்துகிட்டு போனது அப்படின்னு. அவரது கர்மத்தை போகக்கூடிய ஈர துண்டை அந்த சிவபெருமானை எடுத்துகிட்டு போகிறார். ஆயுள் முழுவதும் உள்ள அந்த கர்மத்தை போக்குறதுக்கு அந்த ஈர துண்டு தானங்கிறது மிகப்பெரிய தானம், வஸ்திர தானம். அதுலேயும் ஈர வஸ்திர தானங்கிறது சூட்சுமமானது. நீ செய்ய மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசி விஸ்வநாதனே ஞாபகப்படுத்துகிறார். அதை இவர் சண்டை போட்டு வாங்கிட்டு வரார். நான் என்ன சொல்ல? ஆகவே இயற்கையில் தானங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரகசியமானது. அந்த தானத்தில் எதை வச்சு கொடுக்கணும்? எளிமையாக சில உப்பு தானம் செஞ்சால் கூட அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் அந்த உப்போடு சேர்ந்து நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா அன்பை தரணும். அன்பு தான் தெய்வம், அன்பு தான் ஈசன், அன்பு தான்
சிவம். அப்படித்தான் இங்கே ஒரு பக்தர் பாடுறார். அவர் அன்பை பற்றி எப்படியெல்லாம் சொல்கிறார். அந்த அன்பை நம்ம கடைப்பிடிச்சா என்ன கிடைக்கும்? இந்த கரோனா காலத்தில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், வளமை கிடைக்கும், எளிதில் ஜெயிக்கலாம். அப்போ இந்த பாட்டை கேளு. அன்பெனும் ஓவியம் உலகன்னை நல்லணி பல அணிந்திடும் அழகன்னை. அன்பெனும் ஓவியம் உலகன்னை நல்லணி பல அணிந்திடும் அழகன்னை. நிலவென திகழும் அருளன்னை, நிலவென திகழும் அருளன்னை. நெல்லையிலே விளங்கும் வடிவன்னை. அன்பெனும் ஓவியம் உலகன்னை நல் அணிபல அணிந்திடும் அழகன்னை. நெல்லுக்கு காவல் நெல்வேலி, நம் நெஞ்சுக்கு மலரடி நிழல்வேலி. நெல்லுக்கு காவல் நெல்வேலி, நம் நெஞ்சுக்கு மலரடி நிழல்வேலி. சொல்லுக்கு மந்திர மொழிவேலி, சொல்லுக்கு மந்திர மொழிவேலி. தாய் சுடர் விழி நமது உயிர்வேலி. அன்பெனும் ஓவியம் உலகன்னை நல் அணிபல அணிந்திடும் அழகன்னை. ஒரு மனம் கொண்டு பணிபவர்க்கு வந்து உருகும் கோடி அடியார்க்கு. ஒரு மனம் கொண்டு பணிபவர்க்கு வந்து உருகும் கோடி அடியார்க்கு. இணையடி தேடி வருவார்க்கு துணை இருப்பது தேவியின் அருள்வாக்கு. அன்பெனும் ஓவியம் உலகன்னை நல் அணிபல அணிந்திடும் அழகன்னை. அம்மை அப்பனில் சரி பாதி தொழும் அன்பர்கள் இன்புற மாறும் விதி. அம்மை அப்பனில் சரி பாதி தொழும் அன்பர்கள் இன்புற மாறும் விதி. அறவழி நடப்பது உயர்ந்த மதி, அறவழி நடப்பது உயர்ந்த மதி. அதை அளித்திடும் தெய்வம் காந்திமதி. அன்பெனும் ஓவியம் உலகன்னை நல் அணிபல அணிந்திடும் அழகன்னை. நிலவென திகழும் அருளன்னை. நெல்லையிலே விளங்கும் வடிவன்னை. அன்பெனும் ஓவியம் உலகன்னை நல் அணிபல அணிந்திடும் அழகன்னை. இந்த வஸ்திர தானத்தை பற்றி, அதுலேயும் அந்த ஈர வஸ்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். சாதாரணமாகவே நாங்கள் ஜோதிடத்தில் நிறைய பேருக்கு சொல்லுவோம், சார் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வஸ்திர தானம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. என்ன சார் புடவை பண்ணுமா இல்லை ஷர்ட் பண்ணுமா வேஷ்டி பண்ணுமா எப்படி சார்
சுவாமிக்கே பண்ணுமா, இல்லை அங்கே வருவாங்களா? யார் சார் வருவாங்க? சார் நான் போய் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே சார், வருவாங்களா சார்? அந்த பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை உங்கள் கர்மாக்கும் அந்த ஸ்தல இறைவனுக்கும் உள்ள பிரச்சனை. அதை வாங்கிறதுக்கு அவனே வந்து நிற்பான். அதனால தான் திருவிடைமருதூர் அந்த வாசப்படியில் யார் உக்காண்டிருந்தது? பட்டினத்தாரே உக்காண்டிருந்தார். மக்களது கர்மங்களை வாங்குவதற்காக அங்கே யாரோ பிச்சைக்காரங்க உக்காந்துட்ருக்காங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கர்மத்தை வாங்கிறதுக்கு உட்காந்துட்ருக்காங்க. அவர்கள் எல்லாம் அதித்திகள். நம்மளை முக்தி கொடுப்பதற்காக இறைவனே அங்கே அந்த ரூபமாக இருக்கிறார். அவங்கள பார்த்த உடனே நீங்கள் கீழமையாக நினைக்கக்கூடாது, மேன்மையாக நினைக்கணும். அப்போது இந்த தானம், இந்த வஸ்திர தானம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணும்போது வயிறார சாப்பிடுவார். சார் போதும் சார், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சார், நல்ல பசி சார், அருமையாக தண்ணி கொடுத்தீங்க, நல்ல சாதம் போட்டிங்க, வயிறார சாப்பிட்டேன் சார், நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் சார். ஆனால் இந்த வஸ்திரம் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, சார் என் மானத்தை காப்பாற்றிச்சு சார், என் குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றிச்சு சார். ஒவ்வொரு நூல் இழைக்கும் ஒவ்வொரு பலன். இது ஒரு நாள் மட்டும்தான் வரும் அன்னதானம். ஆனால் வஸ்திர தானம் அந்த வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயன் கொடுக்கும். அதனால் ஒவ்வொரு தானத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ரகசியம் இருக்குது. சிவன் கோவிலில் எப்படிப்பட்ட வஸ்திர தானம் செய்யணும், அம்மன் கோவிலில் எப்படிப்பட்ட வஸ்திர தானம் செய்யணும், பெருமாள் கோவிலில் எப்படிப்பட்ட வஸ்திர தானம் செய்யணுங்கிறது ஜோதிட ரீதியான ரகசியங்கள். அதில் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ நடக்கிற மகாதிசைக்கு, இப்போ நடக்கிற கிரக திசைக்கு, இதையெல்லாம் விட இந்த காலம் கொரோனா காலம். இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வஸ்திர தானம் செய்யணும் தெரியுங்களா? மாஸ்க், முகத்தை மூடுறதுக்கு மாஸ்க். இருக்கப்பட்டவன் வாங்குகிறான் சார், இல்லாதப்பட்டவன் அவர்கள் யார்? துப்புரவு தொழிலாளர்கள். நம்ம வீட்டை சுற்றி டெய்லி காலையில் சாயந்தரம், சார் அங்கே கொரோனா வந்துடுச்சு சார், அதை சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ளே ஓடி வந்து கதவை மூடிக்கிறோம், கை காலை கழுவிக்கிறோம், மஞ்சள் தண்ணியை தெளிச்சிக்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு மாஸ்க் வாங்கி கொடுங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாஸ்க் வாங்கி கொடுத்தாலே அந்த வஸ்திர தானம் பண்ண மகா புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புண்ணியத்தோட இந்த பாட்டையும் கேளுங்க, சந்தோஷமாக வாழுங்க. எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை. எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை. எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை. மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும், மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றென்னை, அனைத்துமாய் நின்றென்னை ஆண்டவள் இருக்கையில், மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றென்னை ஆண்டவள் இருக்கையில், எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை. அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள், அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள், அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள், அல்லலை ஓட்டுவாள் வல்லமை
சமத்துவச்சுடர் என்னுள் ஏற்றுவாள் சுத்த முக்த சமத்துவச்சுடர் என்னுள் ஏற்றுவாள் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றென்னை அனைத்துமாய் நின்றென்னை ஆண்டவள் இருக்கையில் மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றென்னை ஆண்டவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள் தொல்புவி எனக்கொரு தொட்டிலாயாட்டுவாள் தொல்புவி எனக்கொரு தொட்டிலாயாட்டுவாள் சுத்த முக்த சமத்துவச்சுடர் என்னுள் ஏற்றுவாள் சுத்த முக்த சமத்துவச்சுடர் என்னுள் ஏற்றுவாள் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை அம்மா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். சார், தானம் தர்மம் இந்த அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு இல்லை, அதனால் இவ்வளோ விளக்கம் சொல்லி தானம்லாம் சொல்லிட்டீங்க சார். இந்த இன்ஃபெக்ஷன் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் இந்த கிளி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் சார். பயம் இருந்தால் கூட பரவாயில்ல சார், இந்த கிளி இருக்கக்கூடாது. பயத்துக்கும் கிளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பயம் அப்படின்னா அப்படி, கிளி அப்படின்னா கீழே இருந்து ஏதோ ஒரு ஜில்லுன்னு அப்படி மேலே ஏறும், அதுதான் கிளி. அங்கே பாரியா அந்த இருட்டு, அந்த ஒரு செகண்டில் உங்களுக்கு வருது பாருங்கள், ஒரு ஜில்லுன்னு ஒரு உடலெல்லாம் மெய் சிலிர்ப்பு, அதுதான் கிளி. ஆக பயத்துக்கும் கிளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கொரோனான்னு சொன்ன உடனே கிளி தான் இருக்குது. இதுக்கு ஒரு எளிமையான ஒரு சின்ன பரிகாரம் சார், இதை செஞ்சால் வியாதிலாம் போயிடுமா சார்? நிச்சயமாக போகாது. இது மருந்து இல்லை. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் வீட்டில் ஆகர்ஷண சக்தி, நல்ல சுபமான காந்த சக்தியை கொண்டு வர்றதுக்கும் ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விபூதி கொஞ்சம் நிறைய எடுத்துங்க, கொஞ்சம் மஞ்சள் போட்டுங்க, பச்சை கற்பூரம் இருந்தால் அதோடு கலந்துருங்க, கொஞ்சம் கற்பூரமும் போடுங்க. அந்த கற்பூரத்தில் தீபம் ஏற்றி உங்கள் வீடு முழுவதும் சுவாமி ரூம் முழுவதும் நல்ல ஜம்முன்னு காட்டுங்க. இந்த வாசனை அரோமா தெரபி, இந்த அரோமா தெரபி வீடு முழுவதும் காலையில் சாயந்தரம் ஒரு முறை போடுங்க. அதுக்காக நான் 1/2 மணி நேரம் சார், 1 மணி நேரம் போட்டேன் சார். எதையுமே மருந்துன்னு சொன்ன அளவோடு இருக்கணும் இல்லைங்களா? ஆகவே காலையில் ஒரு முறை 1 நிமிஷம், சாயந்தரம் 1 நிமிஷம் போடுங்க. அந்த வாசனையை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுவாசித்தா முதல்ல மன நிம்மதி, சந்தோஷம். இதில் போட்ட அத்தனை பொருளுமே ஆன்டி இன்ஃபெக்ஷன். மஞ்சள், விபூதி, பச்சை கற்பூரம், கற்பூரம், இதனுடைய ஒளி, இதனுடைய வாசனை, இது அத்தனையுமே அமிர்தம்.
அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ஃபெக்ஷன் அந்த வீட்டுக்கு வராது. நிம்மதி வரும் சார், சந்தோஷம் வரும் சார். நான் என்ன சார் விஞ்ஞானியா? இதை செஞ்சீங்கன்னா அது வரும், இது வரும். நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். உடனே நீங்கள் கற்பூரம் என்ன ரெடியாக பண்ணிட்டீங்களா? தாராளமாக வீடை சுற்றி வாங்க. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரத்தில் அற்புதமாக சந்தோஷமாக இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு ஆரத்தி காட்டுங்க. गङ्गातरङ्ग रमणीय जटाकलापौ गौरी निरन्तर विभूषित वामभागं नारायण प्रियमनङ्ग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवितपादपीठं वामेण विग्रहवरेण कणत्रबल्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं शीतांशुशोभितकिरीटविराजमानौ हालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयं नागात्मकं सकलनिष्कलमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दाम् उपेरतिं च सुनिवार्य मनः समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रवेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहित स्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यसुभगं गरलाभिरामं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेः स्तवनं शिवस्य व्यासोक्तमस्तकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட திங்கக்கிழமை இந்த நாளில் சிவபெருமானை பற்றி ரொம்ப எளிமையாக சின்ன சின்ன பரிகாரங்கள் வீட்டிலையே நம்ம இருக்கிற இடத்துலையே அதுலேயும் நமக்கு கிடைக்கிற அந்த பொருளை வச்சு சில பரிகாரங்களை செஞ்சு சந்தோஷமாக அனுபவிச்சிங்க. இந்த அனுபவம் தாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. இதுக்காக தாங்க சாயந்தரத்தில் அந்த சாயரற்ற நேரத்தில் கரெக்டாக 5:30 மணிக்கு வந்து அந்த விளக்கேற்றுறோம். இப்போ மணி 6:30 இருந்தாலும் உங்ககிட்ட அந்த வாசத்தை கொடுத்துட்டு போகிறோம். அந்த வாசம் உங்கள் வீடெல்லாம் மலரும், இந்த நாடெல்லாம் மலரும், இந்த உலகமெல்லாம் மலரும். அந்த வாசனை இந்த வீட்டிற்கே, இந்த ஊருக்கே, இந்த உலகத்திற்கே அமைதியை தருவது, சந்தோஷத்தை தருவது, நோயில்லா வாழ்வை தருவது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றறியேன் பராபரமே. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சர்வே ஜனா சுகினோ பவன்.